ஹலோ வணக்கம் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம தலைவன் விக்னேஷ் சிவன் டைரக்ட் பண்ணி நம்ம அனிருத் மியூசிக்கில் நம்ம பிரதீப் ரங்கநாதன் நடித்த லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படிங்கிற படத்தோட ட்ரெய்லர் தான் வந்திருக்கு. ஸோ அந்த ட்ரெய்லரை தான் நம்ம பிரித்து மேய போகிறோம். அதாவது டீகோட் பண்ணி பார்க்க போகிறோம். சரி, ரொம்ப பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். உள்ள என்ன இருக்கு நான் அதை பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த லவ் இன்சூரன்ஸ் கம்பெனியோட கதை என்னவா இருக்கும்னா, 2040 நம்ம சென்னை சிட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபேண்டசியில தான் இந்த படத்தோட கதையே மூவ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இது நார்மலா ஒரு லவ் ஸ்டோரி தான். பட் இந்த லவ் ஸ்டோரியை டிசைன் பண்றது யாருன்னா நம்ம எஸ்.ஜே. சூர்யாவை தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் தான் இந்த படத்துல லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படிங்கிற ஒரு கம்பெனியை வச்சு நடத்துறாரு. அவரோட அந்த லிங்க் அப்படிங்கிற ஆப் மூலியமா தான் 2040 வாழ்ற எல்லா யங்ஸ்டர்ஸும் லவ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி லவ் பண்ணிட்டு ஜாலியா இருக்கிற நம்ம பிரதீப் ரங்கநாதனோட லைஃப்ல எப்படி நம்ம எஸ்.ஜே. சூர்யா இன்டரப்ட் ஆகுறாரு, எப்படி அதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்கு நடுவில் முட்டிக்குது, அவங்க 2 பேருக்குள்ள நடக்கிற இந்த கேட் அண்ட் மவுஸ் ஃபைட் தான் இந்த படத்துல ஒரு மெயின் கான்செப்டாவே இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ட்ரெய்லரை வச்சு பார்க்கும்போது இதுதான் இந்த படத்தோட மெயின் கதையாவே இருக்க வாய்ப்பு இருக்கு. சரி வாங்க, ட்ரெய்லரில் இதை விட முக்கியமான விஷயம்லாம் நிறையா காமிச்சிருக்காங்க. அது என்னன்னு பார்ப்போம். இந்த ட்ரெய்லரோட ஃபர்ஸ்ட் ஷார்ட்லேயே பார்த்தா இந்த படமே ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு விஷனை தான் இந்த ட்ரெய்லரில் காட்டுறாங்க. இந்த படமே அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். உலகம் எங்கேயோ போயிடுச்சு. இந்த படம் 2040 நடக்கிற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. வருஷம் 2040. ட்ரெய்லரோட ஃபர்ஸ்ட் ஷாட்ல பார்த்தா ஒரு பிரிட்ஜு காட்டுறாங்க. அது வந்து நம்ம சென்னையில் இருக்கிற அடையார் பிரிட்ஜு. அந்த பிரிட்ஜில் ஒரு மெட்ரோ ட்ரெயின் ஸ்பீடாக போகுது. அதுக்கு பேக் சைடில் பார்த்தா மிஷன் இம்பாசிபிள் 14 அதில் யார் நடிச்சிருக்கான்னு பார்த்தா எங்க ஊர்ல இவர ராக்கி பாய்னு சொல்லுவாங்க சார். நம்ம ராக்கி பாய் தான் நடிச்சிருக்காரு. அந்த மாதிரி ஒரு போஸ்டரை போட்டிருக்காங்க. அதோட ரைட் சைடில் பார்த்தா ஸ்கூட்டி கம்பெனியோட ஆட் இருக்கு. அதுக்கு லெஃப்ட் சைடு பார்த்தா கலைஞர் மெட்டாவர்ஸ் யூனிட் அப்படின்னு ஒரு போஸ்டர் இருக்கு. இதை பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, 2040 நம்ம ஸ்கூல் எல்லாமே ஒரு மெட்டாவர்ஸ்ல ஸ்கூலிங் பண்ற மாதிரி தான் இந்த போஸ்டரை டிசைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கும் பக்கத்திலே பார்த்தா காவேரி ஹாஸ்பிட்டல் அந்த பில்டிங்கும் இருக்கு. இதான் நான் கண்டுபிடிச்சது. ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்து பாரு. சரி, ட்ரெய்லரோட நெக்ஸ்ட் ஷாட் போவோம். நெக்ஸ்ட் ஷாட்டே பார்த்தா ஒரு ரோபோட் காட்டுறாங்க. அந்த ரோபோட் பேசுது. அந்த பேசுகிற வாய்ஸ் யாருன்னு பார்த்தா நம்ம அணியண்ணன் தான் பேசுகிறாரு. அவரோட வாய்ஸ் தான் அந்த ரோபோட்டை கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப கிளியராகவே அது நம்ம அணியண்ணன் தான் தெரியுது. ஆனால் ஒருத்தன் இல்லாத ஒன்று இன்னும் இருக்குன்றான். அந்த ரோபோட்டுக்கு பின்னாடி பார்த்தா லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது. இந்த கம்பெனியோட ஹெட்டு தான் நம்ம எஸ்.ஜே. சூர்யா. அவர் தான் இந்த படத்தோட மெயின் வில்லனாக இருக்காரு. அவருக்கும் நம்ம ஹீரோவுக்கும் என்ன பஞ்சாயத்து ஓடுது அப்படிங்கிற ஒரு ஜாலியான ஸ்கிரீன் பிளேயை தான் நம்ம விக்னேஷ் சிவன் எடுத்துட்டு வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. அப்புறம் இந்த ட்ரெய்லரோட நெக்ஸ்ட் ஷாட்ல பார்த்தா பிரதீப் ரங்கநாதனை காட்டுறாங்க. அவர் ஒரு கொடை எடுத்துட்டு வராரு. அந்த கொடையிலேயே பார்த்தா வெதரு, எப்ப மழை பெய்யும் எல்லாமே காட்டுற மாதிரி காட்டுறாங்க. இதுவும் நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. அவர் நடந்து வரும்போதே பார்த்தா ஒரு டாக்ஸி ஒன்று ஓப்பன் ஆகுது. இந்த டாக்ஸில என்ன எழுதியிருக்குன்னா தமிழ் டாக்ஸி அப்படின்னு எழுதியிருக்கு. பேக்ல நுங்கம்பாக்கம் வடக்கு அப்படின்னு எழுதியிருக்கு. அப்பதான் நம்ம ஹீரோயினி என்ட்ரியே ஆகுறாங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் மீட் பண்ணிக்கிற இந்த இடத்துல தான் ஒரு முக்கியமான மேட்டரை நீங்க நோட் பண்ணவே முடியும். அது ஒரு பயங்கரமான மேட்ரு. அது என்னன்னா, நம்ம ஹீரோயினுக்கு பேக்ல பார்த்தா தலைவர் 189 அப்படின்னு ஒரு போஸ்டரை இந்த ட்ரெய்லர்ல நம்ம பார்க்க முடியும். முக்கியமா அந்த போஸ்டர்ல நம்ம தலைவர் எப்படி இருக்காருன்னா, கொஞ்ச நாள் முன்னாடி நம்ம தலைவரை வச்சு ஜாயிண்ட் ஜெகதீசன் அப்படின்னு ஒரு ஏஐ போஸ்டர் வைரல் ஆயிட்டு இருந்துச்சு. அது ஃபேன்மேட் போஸ்டர் தான். பட் அதோட ரிப்ளிகா தான் இந்த ட்ரெய்லர்ல காமிச்ச மாதிரி இருக்கு. உண்மையிலேயே அப்படி ஒன்று நடந்துச்சுன்னா பயங்கரமா இருக்கும் நம்ம தலைவரை பார்க்கறதுக்கு. இதுல இன்னொரு மேட்ரு என்னன்னா, அந்த ஜாயிண்ட் ஜெகதீசன் ஒரு போஸ்டர் இருந்துச்சுல, அதோட டைரக்டர் யாருன்னு பார்த்தா நம்ம பிரதீப் ரங்கநாதன் தான் போட்டிருப்பாங்க. ஸோ இதையும் அதையும் கனெக்ட் பண்ற மாதிரி தான் நம்ம விக்னேஷ் சிவன் இந்த போஸ்டரை இந்த ட்ரெய்லர்ல இங்கே வச்சிருக்காரு. அப்புறம் இந்த ட்ரெய்லரில் மெயினாக பார்த்தா நிறையா இடத்துல ஹாலோகிராம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ரிங் மாதிரி கையில் இருக்குது. அந்த ரிங் மூலியமாகவே ஹாலோகிராம் வருது. அது மூலியமாகவே மெசேஜ்லாம் சென்ட் பண்ணுற மாதிரி காட்டியிருக்காங்க. அப்புறம் இந்த ட்ரெய்லரில் முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னென்னா, கோலிவுட் அப்படின்ட்டு ஒரு பேனர் காட்டுறாங்க. அது வந்து ஒரு மலை மேலே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இந்த கோலிவுட் இருக்கிற ரெஃபரன்ஸை நம்ம இதுக்கு முன்னாடி எங்கே பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குன்னா, கேமில் பார்த்துருப்போம். GTA சான் அண்ட்ரஸில் பார்த்தா ஒயின்வுட் அப்படின்னு ஒரு மலை மேலே எழுதியிருக்கும். அதோட ரியல்
பிளேஸ் எங்கே இருக்குன்னா ஹாலிவுட்டில் ஹாலிவுட்னே ஒரு மலை மேலே எழுதியிருக்கும். அதோட ரிப்ளிகா தான் இந்த கோலிவுட் அப்படின்னு எழுதியிருக்காங்க. இதுவும் நல்லா இருக்கு. அப்புறம் இந்த ட்ரெய்லரோட கடைசியில் பார்த்தா ஒரு சாங் ஒன்று வருது. அந்த சாங் என்னன்னா ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி இந்த சாங்கை கேட்டு அடிக்ட் ஆகாத ஆளுங்களே கிடையாது. இந்த இயர்லி 2Ks 90s கிட்ஸ் எல்லாருக்குமே இந்த சாங் ரொம்ப ரொம்ப பிடிச்ச சாங். இந்த சாங்கை கேட்டு வைப் பண்ணாத ஆளே இருக்க மாட்டாங்க. அப்பேற்பட்ட ஒரு பேங்கரை நம்ம அணியும் நம்ம விக்னேஷனும் இந்த படத்தில் கொண்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கும் போது ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீலை தான் கொண்டு வருது இந்த சாங்கை இந்த ட்ரெய்லரில் கேட்கும் போது. உண்மையிலே இந்த படம் பார்க்கும் போது இந்த சாங் வரப்ப பயங்கரமான ஒரு ஃபீலை கொடுக்க போகுதுன்னு மட்டும் தெரியுது. அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், அந்த சாங்கை எழுதுனதே நம்ம விக்னேஷ் சிவன் தான். அந்த விஷயம் உங்களில் எத்தனை பேருக்கு தெரியுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த ட்ரெய்லர் முடியும் போது லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம பிரதீப் ரங்கநாதனை காட்டுவாங்க. அதுலேருந்து கேமரா ஒய்டாக வரும்போது பார்த்தா ராஜீவ்காந்தி கவர்மெண்ட் சென்ட்ரல் ஹாஸ்பிட்டல், அந்த ஹாஸ்பிட்டலை காட்டுறாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே பூந்து மெட்ரோ ஸ்டேஷன் போகிற மாதிரி காட்டியிருக்காங்க. அதுவும் இந்த ட்ரெய்லரில் பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்குது. அப்புறம் இந்த ட்ரெய்லரில் நிறைய ட்ரோன்ஸ் பறக்கிறதையும் நீங்கள் பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த ட்ரோன்ஸ்லாம் ஒரு டெலிவரி ட்ரோன் மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஏன்னா நம்ம இந்த காலத்திலேயே நிறையா ஃபாரின் கண்ட்ரீஸில் ட்ரோன் மூலியமாக டெலிவரி பண்ணுறாங்க அப்படிங்கிறத கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அதை தான் இந்த ட்ரெய்லரில் காமிச்சிருக்காங்க. அப்புறம் இந்த படத்தில் நம்ம எஸ்.ஜே. சூர்யா தான் வில்லனாக நடிச்சிருக்காரு. அவரோட ஆக்டிங்கை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை. அவருக்காகவே ஒரு கூட்டம் கிளம்பி வரும் பார்க்கறதுக்கு. ஸோ அதை எப்படி இருக்குன்ட்டு நம்ம படம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தாண்டி உன் ஆளோட எப்படா சேர போற? இவ்வளோ பண்ண தெரிஞ்ச அந்த பிரபஞ்சத்துக்கு அதையும் பண்ண தெரியும். ஸோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென், அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க. அப்புறம் ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஹைப் கொடுங்க. அப்புறம் இதே மாதிரி உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். சோலி முடிச்சு போதும்பா, ஆஃப் பண்ணிடலாமா? ஸோ இப்போ எப்படி ஆஃப் பண்ணுறோம் பாரு.